எறா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். அதுக்கு வந்து பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூனு, பெருஜீரகம் அது, கார்ன் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்புக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன், லெமன் வந்து 8ல் 1 பாகம் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த எறாவையும் தூக்கி அதில் நல்லா கலந்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து நான் வாணலில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு அதில் எறாவை போட்டு 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம பரட்டி விடணும். இல்லைன்னா மசாலாலாம் கொட்டி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.